திருச்சி என்ஐடி கல்லூரி வளாகத்தில் மாணவியிடம் பாலியல் அத்துமீறல், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள். திருச்சி என்ஐடி கல்லூரி வளாகத்தில் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கல்லூரி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி மாணவர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவெரும்பூர் அருகே அமைந்துள்ள என்ஐடி கல்லூரி மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் தொழிற்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வியை பயின்று வருகின்றனர். இந்த சூழலில் மாணவ மாணவிகள் கல்லூரியில் உள்ள விடுதியில் தங்கியும் வெளியில் அறைகள் எடுத்து தங்கியும் கல்வி கற்று வருகின்றனர். இந்த நிலையில்தான் என்ஐடி கல்லூரியின் மகளிர் விடுதிக்கு வைஃபை பிரச்சனையை சரி செய்வதற்காக 5 ஒப்பந்த ஊழியர்கள் வந்துள்ளனர். அப்போது அறையில் படித்துக் கொண்டிருந்த மாணவி ஒருவரிடம் ஒப்பந்த ஊழியர் ஒருவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி அங்கிருந்து தப்பியோடி சக மாணவிகளிடம் தெரிவித்துள்ளார். மேலும் தனது பெற்றோருக்கும் தகவல் கொடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் திருவெரும்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த எலக்ட்ரீஷியனை கைது செய்துள்ளனர். மேலும் திருச்சி 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் உள்ள என்ஐடி இயக்குனர் அகிலாவின் வீட்டை முற்றுகையிட்டு மாணவர்கள் நேற்று இரவு முதல் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒப்பந்த ஊழியர் மீது புகார் அளித்தால் மாணவிகளை விடுதி வார்டன் மிரட்டியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் என்ஐடி இயக்குனர் இல்லத்தில் வெளியே அமர்ந்து இயக்குனர் எங்களிடம் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இதனால் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஏடிஎஸ்பி கோபால் மற்றும் முசிறி டிஎஸ்பி சுரேஷ்குமார் தலைமையில் துவாக்குடி போலீசார் சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் என்ஐடி கல்லூரி வளாகத்துக்குள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் விடுதி அறையிலேயே பாலியல் அத்துமீறல் நடந்துள்ளது குறித்து பல்வேறு கேள்விகளையும் மாணவர்கள் முன்வைத்துள்ளனர். அதில் அத்துமீறலில் ஈடுபட்ட நபரை மரியாதையாகவும் பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாகவும் நடத்தியதாக மாணவர்கள் தங்களது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனர். காவல் நிலையத்தில் வைத்து பாதிக்கப்பட்ட மாணவியிடம் ஆடை குறித்து வார்டன் விமர்சனம் செய்துள்ளார். இப்படி ஆடை அணிந்தால் அப்படித்தான் நடக்கும் என்ற ரீதியில் வார்டன் பேசியதாக மாணவிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மேலும் மாணவர்கள் சார்பில் சில கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதில் விடுதி காப்பாளர்களை மாற்ற வேண்டும், அவதூறாக பேசிய 3 காப்பாளர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும், வெளி ஊழியர்கள் பணிக்கு வரும்போது விடுதி காப்பாளர் உடன் இருக்க வேண்டும், மாணவர்கள் தனியாக இருக்கும்போது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், பாலியல் அத்துமீறல்கள் இனி நிகழா வண்ணம் நடவடிக்கை அவசியமாக கடைபிடிக்க வேண்டும் போன்ற மாணவர்கள் தரப்பிலிருந்து 13 கேள்விகள் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போராட்டம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் அநாகரிகமாக பேசிய விடுதி காப்பாளர் பேபி மன்னிப்பு கேட்டுள்ளார். அதன்பின் மாணவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்று கலைந்து சென்றனர். இந்த நிலையில் விடுதி காப்பாளரின் பணி என்ன? மாணவிகள் அறையில் இருக்கும் போதே எப்படி ஊழியர் அனுமதிக்கப்பட்டார்? விடுதி காப்பாளர் விடுதியில் இல்லாத போது ஊழியர்கள் அனுமதிக்கப்பட்டது எப்படி? பெண்கள் விடுதியில் ஆண் ஊழியர்கள் பணிக்கு செல்லும் போது அதனை கண்காணிக்க வேண்டியது யார்? பாதிக்கப்பட்ட மாணவிக்கு தேவையான சட்ட உதவிகளை செய்திருக்க வேண்டியது யார் என்ற பல்வேறு கேள்விகளையும் மாணவர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்டுள்ளது. வெளியில் அதை அமைதிப்படுத்த தான் நினைப்பாங்க. இப்போ அமைதிப்படுத்த தான் நினைக்கிறாங்க. இங்கே அமைதியாக யாரும் தயாராக இல்லை. எடுக்கணும்னா வெறுமனே அட்டெண்டன்ஸ் கொடுக்கறது, உள்ள பொண்ணு இருக்காளான்னு செக் பண்ணுறது இல்லாமல் உள்ளே வர எலக்ட்ரிஷியன் வரும்போது ஒரு 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 லேடி ஸ்டாஃப் அக்கம்பனை பண்ணணும். இப்போ ஒரு பாத்ரூம்க்கு குளிச்சுட்டு இருக்காங்க, உள்ளே வராங்கன்னா ஒரு மேல் வராங்கன்னா ஒரு ஃபீமேல் அக்கம்பனை பண்ணி அங்கே யாராவது குளிச்சுட்டு இருக்காங்களா, யாராச்சும் ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா பாத்ரூமில் அப்படின்னு அக்கம்பனை பண்ணி பார்க்கணும். ஸோ சேஃப்டிங்கிறது சும்மா வார்த்தையில் இருக்கக்கூடாது, சும்மா ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்கக்கூடாது, ப்ரொடெக்ஷனாகவும் கேராகவும் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோ எல்லாருமே இதுதாங்க நினைக்கிறோம். என் பேர் எதுக்குங்க, என்ஐடி ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துக்கோங்க. என்ஐடி தூவாக்குடி திருச்சிராப்பள்ளி வளாகத்தில் இந்த மாணவர்கள் இப்போ கூடியிருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தணும். இன்ஸ்டியூஷன்லேருந்து டைரக்டர் அண்ட் அதர் ஸ்டாஃப் வந்துருந்தாங்க. நான் போய் பேச்சுவார்த்தை நடத்தினேன்.
என்ன பிரச்சனைக்காக இப்படி கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது வந்து பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு சம்பந்தமாக சில கோரிக்கைகள் வச்சாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் சிசிடிவி கேமரா வேலை செய்யலை. அதே போல் இந்த பாலியல் சீண்டலுக்கு உண்டான பொண்ணு அந்த இஷ்யூவை ரேஸ் பண்ணும்போது அந்த வார்டன் அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசின மாதிரியும் சப்போர்ட் பண்ணாத மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்க கோரிக்கை என்னென்னா அந்த வார்டன் முதல்ல வந்து அப்பாலஜைஸ் பண்ணணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அவங்களும் வந்து உளமாற மனதார ஒரு மன்னிப்பு நான் கேட்குறேன், நான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. பாதுகாப்பு சம்மந்தமாக சில கோரிக்கைகள் வச்சாங்க. அதையும் இப்போ நடைமுறைப்படுத்திட்டு நாளைக்குள்ளார ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறேன்னு என்ஐடி மேனேஜ்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. படிக்கிற பசங்க பிள்ளைங்களுக்கு அந்த ப்ராமிசஸ்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு. எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. அவங்க வந்து இந்த வெளியிலேருந்து வர்ற ஆளை வந்து உள்ளர இன்ஸ்டியூஷன் வரும்போது சர்டிஃபை பண்ணியிருக்கணும், தெரியாத நபர்கள் வரக்கூடாது அப்படின்றத சொன்னாங்க. அதை என்ஷோர் பண்ண சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி அவர் மேலே எதுவும் வழக்கு இல்லை. கதிரேசன்ற நபர் அவர் கைது செஞ்சாச்சு. அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தியாச்சு. கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி அவர். ஸோ அது மாறிட்டே இருப்பாங்க. அந்த ஐஎஃப்ஹெச்ன்னு நினைக்கிறேன், இது ஒரு கம்பெனி கிட்ட கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனியில் இருக்கிற நபர். ஸோ அவங்களோட கோரிக்கையில் ஒரு கோரிக்கை வந்து இப்போ நாங்கள் இந்த போராட்டம் பண்ணோம், இது சம்மந்தமாக எங்களுக்கு எதுவும் தொடர் நடவடிக்கை இருக்கக்கூடாது, நாங்கள் வந்து இன்ஸ்டியூஷனுக்கு எதிராக பண்ணிட்டோன்னு அதை நான் அப்போவே என்ஷூர் பண்ணிட்டேன். கூடுதலாக இனி வரும் காலங்களில் காவல்துறை எப்படி அணுகிறதுன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை போஸ்டராகவும் ஒட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி தேவையில்லை. அவங்க எல்லாம் ரொம்ப இன்ஃபார்ம்டாக தான் இருக்காங்க. நல்லா படித்த பிள்ளைங்க, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது, எப்படி ரீச் அவுட் பண்ணணும் என்னன்னு தெரியுது. இந்தியன் பப்ளிக் ஸ்கூலுக்கு வந்து மிரட்டல் வந்துருக்கு சார். அது சம்மந்தமாக ஏன்னா அவங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரு 4-5 பள்ளிகளுக்கு வந்துருக்கு. நம்ம ஏதாச்சும் அது மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கோமா? எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த இமெயிலை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் அதை கிராக் பண்ணிடலாம், பிடிச்சிடலாம்.